Hi all, welcome to Vijamala Chakravarti channel. ஸோ வியாழக்கிழமை அதாவது ஜூலை 2 எனக்கு சர்ஜரி நல்லபடியாக ஆகிடுத்து. ஃபஸ்ட்டு அட்மிட் ஆனேன், செகண்ட் சர்ஜரி ஆகிடுத்து. ஸோ இந்த டே பிஃபோர் எஸ்டர்டே சண்டே அன்றைக்கி நான் டிஸ்சார்ஜ் ஆகி நல்லபடியாக ஆற்றுக்கு வந்துட்டேன். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் எல்லாருடைய கூட்டு பிரார்த்தனையினால் இது ஒரு காம்ப்ளிகேட்டடான சர்ஜரியாக தான் இருந்தது. ஈவன்தோ இப்போல்லாம் இந்த யூட்ரஸ் ரிமூவல், ஓவரிஸ் இதெல்லாமே எடுக்கிறது கீஹோல் சர்ஜரி ஈஸியான மெத்தட் வந்துட்டாலுமே எனக்கு கொஞ்சம் சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு அவள் கீஹோல் சர்ஜரி தான் ட்ரை பண்ணான். பட் எனக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டா, உங்களுக்கு சான்சஸ் ஆஃப் கோயிங் கீஹோல் சர்ஜரி கொஞ்சம் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. இஃப் we will try, if we can't then நாங்கள் கட் பண்ணுவோம் அப்படின்றது they have informed already. So they have tried. After that முடியலன்னுச்சு as usual அந்த அடி வயிற்றில் ஒரு பெரிய கட்டு தான். ஸோ அதனால் யூஸ்வலாகவே ஓப்பன் பண்ணிட்டாலே the recovery also will take some time and pain also கொஞ்சம் மோராக தான் இருக்குது. இன்னொன்று பெங்களூரில் 1ஆம் தேதியிலேருந்து ஆடி காற்று பிச்சுக்கிறது, வீட்டை பரட்டி எடுத்துன்னு போயின்னு இருக்கு எங்கேயோ. அது பாட்டுக்கு ரொம்ப காற்றா அடிக்கிறது. ஈவன்தோ நம்ம எல்லா ஜன்னல் டோர்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. நேற்றுக்கெல்லாம் ஹீட்டர் ஓடிண்டே தான் இருந்தது ஆற்றுல. எனக்கு கொஞ்சம் குளிராகவும், அந்த குளிர்னால ஒரு லைட்டான ஒரு ஃபீவரிஷ் எல்லாமே இருக்குது. பிகாஸ் ஆஃப் கிளைமேட் தான். அதர்வைஸ் த ஹாஸ்பிட்டல் டன் வெரி குட் ஜாப். என்னுடைய சப்போர்ட்டுமே நடக்க சொல்கிறது இது எல்லாமே ஐ எம் ட்ரையிங். அவள் என்ன ஃபாலோ பண்ண சொன்னாலும் ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் கம்ப்ளீட் ரெஸ்ட்டு. ஸோ எல்லாருமே பாவம் இன்றைக்கி காத்தால் தான் எங்கள் ஆத்துக்கார் என்கிட்ட ஃபோனையே கொடுத்தார். என்கிட்ட ஃபோன் கொடுக்கவே இல்லை. நான் 2 days, அதாவது ஹாஸ்பிட்டல் சர்ஜரி காத்தால் 9:30க்கு ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு 2:30க்கு 2 o'clock தான் வெளியிலேயே என்னுடைய அந்த சர்ஜரி பண்ணதெல்லாம் கொண்டு காமிச்சிருக்கா போல இருக்குது. தென் என்னை ஐசியூக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கா. ஆல்மோஸ்ட் எனக்கு கம்ப்ளீட் ரெக்கவரி நைட் 1 தான் ஆச்சு. ஸோ நான் ஐசியூவில் தான் இருந்தேன். நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் போல் எனக்கு ஐசியூலேருந்து என்னுடைய ரெகுலர் வார்டுக்கு கொண்டு விட்டா. ஸோ கொஞ்சம் பெயின் இருக்குது. அகைன் எல்லாருக்குமே தெரியும் ஒரு பேசிக் ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம், அந்த ப்ரோட்டோக்கால்லாம் கம்ப்ளீட் ஆகணும். யூரின் வரணும், இந்த கத்தீட்டர் எடுத்தால் யூரின் வரணும், கேஸ் வரணும், டாய்லெட் போகணும். இந்த பேராமீட்டர்லாம் நம்ம மீட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க தான் தே வில் டிஸ்சார்ஜ். ஸோ அதில் சில கொஞ்சம் சேஞ்சஸ், லைட்டாக டிலே அதெல்லாம் இருந்தது. ஒரு வழியாக எல்லாம் முடித்து சண்டே அன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகி ஆற்றுக்கு வந்துட்டேன். ஸோ என்னோடய கசின் ஒசூர்லேருந்து அவளும் ஆற்றுக்காரு காலங்காத்தாலேயே வந்துட்டான். ஸோ தட் எங்கள் ஆத்துக்கார் பாவம் ஹாஸ்பிட்டல் வெளியில் தனியாக நிற்பேன். என் ஃப்ரெண்ட் ராம்கிட்ட சொல்லியிருந்தேன், அவர் வந்தார் அதுக்கப்புறமா. ஸோ அப்புறமா நம்ம அந்த சப்ஸ்கிரைபர் கூட வந்திருந்தார் போல இருக்கு, ராஜகோபாலன் சார். எனக்கு அவளெல்லாம் ஞாபகத்துக்கு இல்லை. எல்லாருமே ஐசியூவில் பார்த்ததா எங்கள் ஆத்துக்கார் சொன்னேன். எனக்கு யாரையுமே நினப்புக்கு இல்லை. பிகாஸ் நான் ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுத்துருந்தான். ஸோ ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுத்தாலே இட் வில் டேக் சம் டைம் நமக்கு நல்ல நினைவுக்கு வருதுன்றதுக்கு. ஸோ ஒரு மாதிரி ப்ராசஸ் வென்ட் த்ரூ பண்ணி பேக் டு நார்மல் வந்துட்டேன். தட் இஸ் சர்ஜரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஆற்றுக்கு வந்துட்டேன். 3 months இதோட கம்ப்ளீட் க்யூரிங் டைம் இது. ஆனாக்கா டாக்டர் சைட் கம்மிங் தேர்ஸ்டே ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணணும். அதாவது இந்த ஸ்டேப்பிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கா, அந்த ஸ்டேப்லர்லாம் எடுக்கிறதுக்கு அந்த ஸ்டேப்லர் எடுக்கிறதுக்கு தேர்ஸ்டே அன்றைக்கி நான் போகணும். ஸோ நீங்கள் இத்தனை நாள் பார்த்த வீடியோலாம் கம்ப்ளீட்டாக நான் திருச்சியிலேருந்து இந்த இதுக்கு சர்ஜரிக்கு உண்டான ப்ரெப்பில் நிறையா டெஸ்ட் எடுக்கிறது, அந்த நேரங்கள்லாம் காத்தால வீடியோவை எடுத்துகிட்டு தென் இதுக்கு வந்தேன், செக்கப்புக்கு வந்தேன், அதெல்லாம் வந்தேன். ஸோ அது எல்லாமே எடிட் பண்ணி ஷெட்யூலில் போட்டுட்டு வந்தேன். ஸோ டெய்லியே சில நாள் விட்டு சில நாள் அந்த மாதிரி உங்களுக்கு அது பப்ளிஷ் ஆகிருக்கு. இன்றைக்கி தான் நான் காத்தால எல்லாத்தையுமே மெசேஜஸ் எல்லாம் பார்த்தேன். எல்லா மெசேஜுக்கும் கோடி கோடி நன்றிகள். என்னால் ரிப்ளை பண்ண முடியல. பிகாஸ் எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா
கம்ப்ளீட்டாக இந்த கை ஃபுல்லும் எங்கேயுமே இது கிடைக்கல, நர்வ் கிடைக்கலன்றதுனால மாறி மாறி கொஞ்சம் போட்டதுனால எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்வெல்லிங் பெயின் எல்லாமே இருக்குது. ஐ ஜஸ்ட் புட் வந்து ஒரு ஹார்ட்டு லைக்ஸ் வந்து போடுறேன், நான் எங்கள் ஆத்துக்கார் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். பொதுவாகவே நான் வந்து எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன். சப்போஸ் ரிப்ளை பண்ணல அப்படின்னாக்கா ஃபீல் பண்ணாதீங்க. வந்து கையில் ஸ்ட்ரென்த் இல்லாததுனால தான் இத்தனை நாள் நான் ரிப்ளை பண்ணலை. நான் சர்ஜரிக்கு போகிறதுக்கு கத்தால 7 மணி வரைக்குமே நல்லபடியாக உங்களுக்கு சர்ஜரி ஆகட்டும் ப்ரேயர் பண்ண எல்லா மெசேஜுக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஒன்ஸ் நான் தேட்டருக்கு கூட்டின்னு போன கையோட உள்ள மெசேஜஸ்க்கு அதுக்கப்புறமா வந்து நான் எதையுமே பார்க்கல. ஏன்னா இதில் வந்து ஐசியூவில் வந்து ஃபோன் அலௌடு இல்லை. ஆஃப்டர் தட் நம்ம நிலைமையே வேறு மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் ஐ எம் கெட்டிங் பெட்டர். 100% சீக்கிரமாக நான் நார்மலுக்கு வந்துடுவேன். டாக்டர் செட் நின்றுண்டெல்லாம் நீ சமைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, குனிஞ்சிடாத, நிமிந்துடாத, வெயிட்டை தூக்கிடாத, பட்டு பட்டுன்னு உட்காந்து எழுந்துக்காத, ஸோ ஹெல்த்தியாக சாப்பிடு, யூ வில் பி ஆல்ரைட் சூன் சொல்லியிருக்கான். 100% ஐ வில் பி ஆல்ரைட் சூன். உங்கள் எல்லா ப்ரேயருக்கும் ஒன்ஸ் அகெயின் கோடி நன்றிகள். முடிஞ்ச மட்டும் எப்படி எப்படி வீடியோஸ் போட முடியுமோ போடுறேன். நிறையா பேர் உங்களுடைய சாரீ கலெக்ஷன்ஸ் காமிங்கோ, ஜுவல்லரி கலெக்ஷன் காமிங்கோ அப்படின்லாம் நீங்கள் ஒரு பீரியடில் கேட்டிங்கோ. எங்கள் அப்பா இருந்த நாட்களில் என்னால் அதெல்லாம் உட்காந்து கலெக்ஷன்லாம் பண்ணி என்னெல்லாம் எனக்கு வந்து அதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருந்தது. இன்கேஸ் குக்கிங் வீடியோ பண்ணுறதுக்கு நடுவில் கேப் விழுந்ததுன்னா அந்த நேரத்தில் அந்த டைமை நான் யூஸ் பண்ணி உட்காந்துட்டு செய்கிற வேலை தானே. ஸோ தட் உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் கூட ஐ வில் போஸ்ட் இட். நான் உங்களோட கண்டிப்பாக ஒரு இன்ட்ராக்ஷனில் இருப்பேன். எனக்கு உங்கள் கூட இருந்தால் ஒரு தெம்பாக இருக்குது. எனக்கு எங்கள் அப்பா இல்லாதது இப்போ தான் ரொம்ப இதுவாக இருக்குது. ஒரு பெரிய ஒரு யானையை இழந்துட்ட மாதிரியான ஒரு பலம், அதை இழந்த ஃபீலிங் இப்போ தான் இருக்குது. என்னமோ வந்து ஒரு ஒரு மாதிரி நாங்கள் 2 பேரும் ஏதோ யாருமே இல்லாமல் இங்கே தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அட்லீஸ்ட் இதை எடுத்து வச்சுட்டியா, அதை எடுத்து வச்சுட்டியா, இது பண்ணிக்கோ, அதை பண்ணிக்கோ. அந்த கீதா சிஸ்டர்னு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவா எங்கள் ஆத்துக்காருக்கு ஃபோன் பண்ணி அவளுக்கு சுற்றி போடுங்கோ, இந்த வேலைகள்லாம் எங்கள் அப்பா ரெகுலராக பண்ணிவிடுவோம், சொல்லணுன்றதே கிடையாது. ஸோ கொஞ்சம் ஆற்றுக்கு போனோன்னா அவளுக்கு சுற்றி போடுங்கோ அப்படின்னு ஒரு விஷயமும் படுத்த படுக்கையாகவே இருந்தாலுமே ஹி வில் டெல், கேஸ் புக் பண்ணியா, அது பண்ணியான்னு. ஸோ எல்லாத்த விட நான் ரொம்ப ஃபீல் பண்ணது வந்து அந்த கத்தீட்ரு போட்டதும், ஒரு விஷயத்துக்கும் அந்த டாய்லெட் போக முடியாமல் கஷ்டப்பட்டது, இது எல்லாத்துலேயுமே ஹவு மச் ஹி சஃபர்ட் அட் த எண்டுன்றது. என்னோட எதிரிக்கு கூட இந்த மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது, எண்டு வந்து எல்லாருக்கும் ஸ்மூத்தாக இருக்கணும். ஹியர் ஆன்வர்ட்ஸ் என்னோடய ப்ரேயர் அதுவாக தான் இருக்கும். உலகத்தில் உள்ள அனைவருமே எல்லாரும் ஸ்மூத்தாக வாழ்க்கை வாழ்ந்து அப்படியே படுத்துக்கணும், தூங்கணும், அப்படியே லைஃப் முடியணும், எந்த கஷ்டமும் படக்கூடாது. பிகாஸ் இந்த மெடிக்கல் கஷ்டம் வந்து ரண வேதனையாக இருக்குது. ஒரு இடத்துலையும் நான் வந்து ஐயோ எங்கள் அப்பா இப்படி கஷ்டப்பட்டால அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. வந்த உடனே ஃபோட்டோ முன்னாடி நின்று கையை குப்பி கண்ணில் ஜலத்தை விட்டுட்டேன். நீ 3.5 வருஷம் பட்ட கஷ்டத்தை நான் 4 நாளில் பட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டுன்னு. அஃப்கோர்ஸ் எனக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஹெமராய்ட் சர்ஜரி ஆயிருந்தது. அது அந்த அளவுக்கு பெரிய சர்ஜரி இல்லை. பட் இது வந்து கொஞ்சம் பெரிய, எல்லோரும் எங்கள் அக்கா சொன்னான், இந்த காலத்தில் எல்லாருமே யூட்ரஸ் சர்ஜரியெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் போய் பண்ணிக்கிறா, ஈவன் தோ கீ ஹோல் சர்ஜரி அப்படின்னு சொன்னால் கூட உள்ளே வந்து ப்ராசஸ் பெருசு தான். ஸோ அதனால் ஜென்ரல் அனஸ்தீஷியாவில் நம்ம வந்து உள்ளே போய் வெளியில் வர்றதுன்றது ஒரு புனர்ஜென்மம், மறுஜென்மம் தான். ஆல்மோஸ்ட் ஒரு டெலிவரி மாதிரி தான் இது. கம்ப்ளீட் ப்ராசஸ் எல்லாம் கையில் குழந்தை இல்லை, அவ்வளோதான். மற்றபடி இட்ஸ் சேம் ப்ராசஸ் தான் நம்ம வென்த்ரூ பண்ண வேண்டியிருக்கு. மற்றபடி ஓரளவுக்கு நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் ஹெல்ப் பண்ணினா. இப்போ வந்து எங்கள் ஆத்துக்காரர் ஏதோ ஒரு ரசம், ஒரு காய், அந்த மாதிரி அவருக்கு பேசிக்காக பண்ண தெரியும். அவர் யூஎஸில் தனியாக இருந்தபோது சமைச்சு சாப்பிட்ருக்கார். ஸோ அடிப்படையாக தெரியும். நானும் உட்காண்டபடி ஏதாவது ஒரு ஹெல்ப் சொன்னேன்னாக்கா ஹீ வில் டூ இட். நாங்கள் 2 பேர்ன்றதுனால காம்ப்ளிகேஷனே இல்லை. பேக் பண்ணணும், அவளை பார்த்துக்கணும், இவாளை பார்த்துக்கணும்னு இல்லை. நாங்கள் 2 பேர் எங்களுக்கு என்ன வேணுமோ அப்படியே பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். கூடிய சீக்கிரம் வந்து பார்க்குறேன். ஸோ ஐ வில் பி ஆல்ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை
லைக் பண்ணிட்டு பாருங்க. நிறைய அன்சப்ஸ்கிரைப் ஆகுது. ப்ராபப்ளி வீடியோஸ் எல்லாம் போரிங்காக இருக்கா என்னன்னு தெரியல. சூன் வந்து ஐ வில் பி பேக் டு நார்மல். தேங்க்யூ ஸோ மச்.